ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் வில்லன் மன்மோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் செம்மையாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாப்டரில் வந்து கொஞ்சம் ஸ்டோரி லைன்லாம் போகும். கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லேயே அந்த கேங் லீடர் சொல்கிறான், கின்ஃபங்கை போய் நீங்கள் பிடிங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அவங்களும் சரி சார்னு சொல்லிட்டு போகிறானுங்க. நம்ம லின்சானு நினைக்கிறான், இவன் தான் அந்த மைட்டி டைகர் கேங்கோட லீட்ரு. அது மட்டும் இல்லை, தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் விர்ச்சுவல் மற்றும் ரிலிமில் இருக்கான். இவனை எப்படி என்னால் தோக்க அடிக்க முடியும்னு பார்க்குறப்ப அவனும் அவன் கோடாரி சுற்றிக்கிட்டு வரான். செத்தடாம அவனேன்னு சொல்லி அட்டாக் பண்ண அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ சண்டை போடுறதான் கட்டுறாங்க. ஹீரோ பின்னாடி வந்து எல்லாத்தையும் ஹீரோ அடிச்சு போட்டான். அப்போ அந்த சீரியான்னு கேட்குது, நம்ம இதே மாதிரி ஓடிட்டு இருந்தா லின் பிரதருக்கு என்ன ஆகும்னு கேட்குறப்ப அவன் எப்படியாச்சும் தப்பிச்சிருவான், அவன் தான் சூஸ் பண்ணணும், அவனுக்கு வந்து இந்த மாதிரிலாம் விஷயம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. அப்போ சீயான் முதுகுல ஏதோ ஒரு அட்டாக் வந்து போகுது. சீயானும் அப்படியே மயக்கம் போட்டு விழுக லேடி சீயான் ஹீரோ கத்திட்டு பின்னாடி பார்த்தா ஹீரோ அடிச்சு போட்ட ஒருத்த வந்து அந்த பொண்ணு மேலே அட்டாக் பண்ணியிருக்கான். அப்படி பண்ண ஹீரோக்கு காண்டாயி அவன் பல்லு உடையிற அளவு தவடாலே ஒரு குத்து விட்டு அவன் குத்துன குத்துல அவன் போய் மரத்து மேலே முட்டி விழுந்துட்டான். அப்புறம் இந்த சீயானை பார்க்க ஹீரோ வரான். ஏமா அழகான பொண்ணு, உனக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு தூக்குறான் பாருங்க. அவனால தூக்கவே முடியல. என்னோட எல்லா எனர்ஜி சீன் போடுறதுக்காண்டியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு பாக்குறப்ப சிஸ்டம் பாப்பாய் சொல்லுது, உங்க 1000 வில்லன் பாயிண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டியான் பாவோ பில்லா மாத்தினா உங்க ஸ்ட்ரென்த் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்றப்ப 1000 பாயிண்ட் தானே ரெக்கவர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, அதை பயன்படுத்தி உங்களால 10% தான் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்ல, அத நாய் சிஸ்டம் அவரைய பத்தி நான் நினைச்சேன், நீ எல்லாம் நல்லவடாடான்னு சொல்லிட்டு சரி இன்னும் 9 பண்ணுன்னு சொல்றப்ப ஹீரோக்கு வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆயுது. அப்படியே விடிஞ்சடி ஹீரோ தப்பான இடத்துல கைய வச்சுட்டு இருக்கான். அதே ஹீரோ யோசிக்கிறான், சிஸ்டம், நான் வந்து பின்னாடி அடிபட்டிருக்கேன், ஆனா நான் முன்னாடி வச்சு ஹீல் பண்றேன், அது சரியாகும்லன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு முதுகுல இந்த காயெல்லாம் ஹீல் ஆகுது. இது எப்படா சாத்தியம்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டரும் முடியுது. 33th சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ அப்படின்னு யோசித்துக்கிட்டே நடக்கிறான். எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் லின்சான் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் தப்பிச்சிருவாரு. அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ முன்னாடி பார்த்தா மரம்லாம் உடஞ்சிருக்கு. ஒருவேளை இது லின்சான் தான் பண்ணியிருப்பானு ஹீரோ பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறான். லின்சான் சூசனா இருக்கிறதுனால பேட்டில் ஃபீல்ட்ல அவனுக்கு ரிலீம்லாம் பிரச்சனையா இருக்காது. எப்படி இருந்தாலும் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவான். அதனால எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருப்பானு ஹீரோ யோசித்து இருக்கப்ப அங்க குதிரை வர சவுண்ட்லாம் கேட்குது. அங்க இருக்கவனுங்க பேசிக்கிட்டே வரானுங்க. அங்க இருக்க ஒருத்தன் சொல்றான், நான் ஒருத்தனை பத்தி கேள்விப்பட்டேன், அவன் பேர் என்னமோ லின்சானா, நம்ம கேங் லீடரே அடிச்சுட்டு ஓடிட்டான் அந்த ரூயின்ஸுக்கு, அவனை வேகமா போய் நம்ம தான் முதல்ல அவனை பிடிக்கணும், வாங்க கைஸ்ன்னு சொல்லிட்டு அங்க போக ஹீரோ அப்படியே ரூயின்ஸா, என்ன ரூயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி குதிக்கிறான் பாருங்க. அப்ப அங்க ஒருத்தன் கேட்கறான், யாரா நீ, நாங்க யாருன்னு தெரியும்ல, என்ன எங்க முன்னாடி வரியா அப்படின்னு கேட்கறப்ப அங்க ஒருத்தன் சொல்றான், இவன் தான் கின்ஃபங்னு சொல்றப்ப, ஆடா ஆமாப்பா நான் தான் கின்ஃபங்கு, நீங்க ஏதோ ரூயின்ஸ்ன்னு சொன்னீங்களா, அதை பத்தி முழுசா சொன்னீங்கன்னா நீங்க உயிரோட போலான்னு சொல்லப்ப, எங்க வந்து யார்ட்டே அடிக்கிற, உனைய தட்டா தேடிட்டு இருந்தோம், நீயே வந்து தலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண வர ஹீரோ ஒரே செகண்ட்ல எல்லாரோட கழுத்தையும் வெட்டிட்டான். அவனுங்களும் அப்படி என்ன நினைச்சுன்னே தெரியாம ஒரே செகண்ட்ல எல்லாரும் புத்துன்னு விடுது. அப்பயே நான் சொன்னேன், ஒழுங்கா என்ன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு போவானுங்களா, இப்படி உயிரை விட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கீழே கிடக்குற ஒரு பேப்பரை எடுக்கிறான். அதுல அந்த ரூயின்ஸை பத்தி போட்டிருக்கு. அது அந்த கூஷி மவுண்டன் ரூயின்ஸா அப்படின்னு ஹீரோ பார்த்து, அதுக்கு எதுக்கு நம்ம லின்சான் போயிருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறான். என்ன வந்தா என்ன, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், அப்புறம் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு இன்னும் தூங்கித்தான் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துல போறான். அப்படி ஹீரோ சொல்றான், என்ன வந்தா என்ன, இந்த டைமை எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறேன், அப்படியே அந்த சுப்ரீம் போனை இன்டகிரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் ஹீரோ. அப்படி இன்னொன்னு சொல்றான், என்னோட தம்பியும் நானும் பிளட் ரிலேட்டட், அது மட்டும் இல்ல நாங்க 2 பேரும் ஒரே தாய் பிள்ளைகள், அதனால அந்த சுப்ரீம் போன் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சுப்ரீம் போனை எடுத்துக்கிறதுக்கு அவன் உடம்புல வந்து கத்தியை வச்சு அவனே குத்தி அவனோட போனை வெளியில எடுக்கிறான். இழுத்து அவனோட தம்பியோட சுப்ரீம் போனை அவன் உடம்புக்குள்ள வைக்கிறான் பாருங்க. அது பயங்கர பெயினா இருக்கு. ஹீரோ அப்படியே அந்த வலி தாங்க முடியாம அப்படியே ரத்தம் வந்து எடுக்கிறான். குஜால இது ரொம்ப வலிக்குதுறான்னு சொல்லி ஹீரோ அப்படியே மயக்கம் போறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. 34th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த சீரியானும் அப்படி எந்திக்க ஹீரோ வந்து தப்பான இடத்துல பிடிச்சிட்டு பார்த்து கிடக்கான். அப்ப அந்த பொண்ணு பரதேசி அப்படின்னு சொல்லி எத்தி உதச்சிட்டு வந்து பார்த்தா அவன் எந்திக்கவே மாட்டேங்கிறான். என்ன தூங்குற அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் உடம்புல வந்து காயப்பட்டிருக்கு. இவனுக்கு என்ன இன்ஜுரி ஆயிருக்கு, உயிரோட இருக்கான்னு மூச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கு. அப்படியே ஹீரோ மேல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வந்து அந்த அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தா அந்த மூன் பிளேஸ்ல இருக்க எனர்ஜி மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணும் பாக்குது. அந்த பொண்ணு அப்படியே அந்த முதுகை பார்த்து சொல்லுது, நேத்து வந்து அந்த மைட்டி டைகர் கேங்ல இருக்க ஒருத்த வந்து என் முதுகுல அட்டாக் பண்ணான், நான் கண்டிப்பா செத்து இருக்கணும், இப்ப அந்த காயத்தையும் காணும், அந்த எனக்கு ஹீல் ஆகி என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரெக்கவர் ஆயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து கின்ஃபங்கா தான் இருக்கணும், அவனை எப்படி நான் காப்பாத்துன்னு அவ யோசிக்கிறப்ப ஹீரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அது கட்டுப்பாட்டை மீறி போகுது. இதை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும்னு அவளும் சொல்றப்ப அவ யோசிக்கிறா, யங் மாஸ்டர் கின் எப்போ என்கிட்ட நல்லபடியா தான் வந்துக்குவாரு, அவரை இப்படி அனாமத்தா என்னால சாக விட முடியாது, இதை என்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு அவ சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கழட்டி இவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோவோட கோரை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட பவர் அப்படியே ஹீரோவோட நெத்திக்கு போகுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் எந்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த சியான சொல்றா, யங் மாஸ்டர் கிங் நீங்க எப்படி எந்திச்சிட்டீங்கன்னு சொல்றப்ப ஹீரோ அவளை கண்டுக்காம ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சுப்ரீம் போனோட நான் கம்ப்ளீட்டா மெர்ஜ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே அந்த பொண்ணை பாக்குறான் பாருங்க. அந்த பொண்ணு சொல்றது உன் கண்ணுல என்னமோ இருக்குன்னு. என் கண்ணுல என்ன இருக்குன்னு ஹீரோவும் பாக்குறான். அப்போ அந்த ஹீரோ அப்படியே ஏதோ ஒரு தேனியை பார்க்க அந்த தேனி ரொம்ப ஸ்லோவா தெரிய மாதிரி இருக்கு. ஹீரோ கை ஃபாஸ்டா போய் அந்த தேனியை பிடிக்குது. அந்த சியான்னு சொல்லுது, யங் மாஸ்டர் கிங் நீங்க எப்படி இவ்வளவு வேகமா அந்த தேனியை பிடிச்சிங்கன்னு சொல்றப்ப என்ன சொல்ற, அந்த தேனி ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு இருந்துன்னு சொல்றப்ப ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ சொல்றான், அந்த சுப்ரீம் போன் என் உடம்பு மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கல, அதோட என்னோட அண்டர்விலையும் டபுள் பர்பிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமும் சொல்லுது ஹோஸ்டோட லெவல் ஹையரா மாதிரி இருக்கு, அண்டர்விலையோட ஸ்ட்ரென்த்தும் டபுள் பர்பிளா மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஹீரோவும் யோசிக்கிறான் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஹீரோ யோசிக்க இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சதை பெட்டராக ஆக்சுவலாக நினைப்பேன். சில இடத்துல வந்து ரத்த காட்சிகள் அதிகமாக இருந்தனால நான் வந்து பிளாக் ஸ்க்ரீன் போட்ட மாதிரி இருக்கும். யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா எனக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கில் குத்துருவாங்க, அப்புறம் ஊற்றிட்டு போக வேண்டியதான். நான் இந்த எபிசோட் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.